வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியானது. சுமார் 20 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 11,21,000 தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் மறுதேர்வு எழுதிய மாணவர்களில் 58% மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. பஞ்சாபை சேர்ந்த ஆரியன் குப்தா, ஹரியானாவை சேர்ந்த பன்ஷுல் 715 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்து அசத்தல். நீட் மறுதேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 மாணவர்கள் 99% அதிகமான மதிப்பெண்களை எடுத்து சாதனை. தமிழகத்தை சேர்ந்த வெங்கடபதி 12வது இடமும், ஸ்ரீநிகா 27வது இடமும், வனிஷா சதீஷ் 51வது இடமும் பிடித்து அசத்தல். செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு தேதி மாற்றம். செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. சென்னை பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களையும் திறந்து வைக்கிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து ஆலோசனை என தகவல். அமைச்சர்கள் பள்ளிகளில் தேவையின்றி ஆய்வு செய்வது, ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் ஊழல் புகார்களில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் எச்சரிக்கை. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். பேருந்தின் நாலா பக்கமும் படிக்கட்டுகளிலும் விளம்பரம் செய்வதன் மூலம் வருவாயை அதிகப்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் யோசனை வழங்கியதாக தகவல். போக்குவரத்து துறையில் 2000 குளிர்சாதன பேருந்துகளை வாங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். குளிர்சாதன பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என உறுதியளித்ததாக தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் வேளாண் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம். வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வளர்ச்சியை மேம்படுத்த தமிழக அரசு திட்டம். MSME துறைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழக அரசு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியான கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தகவல். சிறை கைதி மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. லாக் அப் டெத் விவகாரங்களில் யாரையும் காப்பாற்றும் எண்ணமில்லை என்றும் விளக்கம். இந்த வழக்கில் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணுறது எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லேயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும்
பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அரசு புறம்போக்கு மற்றும் ஏரி உள்ளிட்ட நீர்நிலை நிலங்களில் சட்டவிரோத பதிவுகளை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் கொடுத்தாவது தாவேக எம்எல்ஏக்களை திமுக வாங்க முயற்சிப்பதாகவும் புகார். மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில் திரு எடப்பாடி வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சி என்ன பண்ணணும், இல்லை யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகிறாங்க. இந்த முயற்சியில் தான் அவங்க 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டே வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்கள் 20 எம்எல்ஏன்னு எவ்வளோ ஆச்சு? ஸோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை 5 முதலமைச்சர்கள் அதிகாரம் இருந்தும் மனமில்லாமல் செய்யவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்த 1 மாதத்தில் தைரியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எனவும் பாராட்டு. லண்டனில் இருந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் எம்பிக்களின் செயல்பாடு குறித்து அறிவுரை. மேகதாதுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக எம்பிக்களும் செயல்படுவார்கள் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்காமல் நடந்தாய் வாழி காவேரி திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற 5 லட்சம் கோடி கடனை வீண் விரயம் செய்ததாகவும் திமுக அரசு மீது கடும் சாடு. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். ரீல்ஸ் விடுவது, குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயற்சிப்பதை விடுத்து விவசாயிகளை காக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தல். அதிமுக விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் 11 பேரை கூண்டோடு நீக்கி உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி. சில நாட்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் பசுபதி ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பான நிலையில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் மனைவிக்கு நிவாரணம் வழங்க நேரில் வந்த அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், ஸ்ரீநாத். 10 லட்சம் ரூபாய் நிதி, தற்காலிக அரசு பணி, வீட்டுமனை உள்ளிட்ட நிவாரணங்களை சபரிவர்மனின் மனைவி ஏற்க மறுப்பு. பழனி கோயில் சொத்து பத்திரப்பதிவு முறைகேடு விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்ததை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை. கரூர் மற்றும் விராலிமலை தொகுதிகள் காலி என்கிற அறிவிப்புக்கு இடைக்கால தடை கோரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு. சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரைபடியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய பதிவுத்துறை டிஐஜி ஆனந்துக்கு கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை தடை விதிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை.
கண்ணை கவரும் கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக பாரம்பரிய அரிசி, உளுந்து உள்ளிட்டவற்றால் தயாரிக்கப்படும் அப்பளத்தை வாங்கி கொடுக்குமாறு அறிவுறுத்தல். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே மின்கம்பம் நடுவதற்காக பள்ளம் தோண்டிய போது கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. எய்ம்ஸ் மருத்துவமனை சாலையில் கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை. வரும் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடப்பாண்டு சீசன் களை கட்டியுள்ள நிலையில் குற்றால சாரல் திருவிழா வருகிற 31ஆம் தேதி தொடக்கம். 5 நாள் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தகவல். திருவண்ணாமலை இளையாங்கண்ணி கிராமத்தில் உள்ள தூய கார்மல் மலைமாதா திருத்தலத்தில் 74ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சி. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தவிர்த்து விடுங்கள், அன்பர்களையும் செபங்களையும் ஜெபித்த வண்ணமாக இருப்பார்கள். வாழ்க சத்தமாக மலையாள கருக்கிடகம் மற்றும் தமிழர் நாடி மாத பிறப்புகளை முன்னிட்டு மாதாந்திர சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. இருமுடி கட்டி சென்றுள்ள பக்தர்கள் விண்ணதிர சரணகோஷம் எழுப்பி வழிபாடு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்த வியூகங்கள், எதிர்க்கட்சியினரை எதிர்கொள்வது குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு, SIR உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்புவது குறித்து முக்கிய ஆலோசனை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தன்னிச்சையாக செயல்படுவதை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் நடிகை ருக்மணி மாலிக். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் விலகல். ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயிலில் தேரோட்ட விழா. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் ஜெகநாதர், பாலகத்திரா, சுபத்ரா தேவியர் எழுந்தருள லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாட்டில் SIR நடவடிக்கைக்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. SIR விவகாரத்தில் தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். டெல்லியில் 19வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். கடந்த சில மாதங்களில் மட்டும் இஸ்ரோவில் 100க்கும் மேற்பட்டோர் பணியில் இருந்து ராஜினாமா செய்த நிலையில் விருப்ப ஓய்வுக்கான விதிகளை கடுமையாக்கிய மத்திய அரசு. ககன்யான் திட்ட பிரிவில் இருந்து வரக்கூடிய விருப்ப ஓய்வு ராஜினாமா கடிதங்களை ஏற்க வேண்டாம் என உத்தரவு. சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை அரசு மருத்துவர்கள் தினசரி கண்காணித்து தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும். சோனம் வாங்சுக் உடல்நிலை தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு.
இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. ஜோ ரூட்டின் அதிரடி ஆட்டத்தால் 4 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி அசத்தல்.